ஆதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கிற யாவும் கர்த்தா உம்மை போற்றுதே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். இந்த சத்தம் உயரட்டுமே, சத்தம் உயரட்டுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று பாடும் பொழுதே தேவ மகிமை அவரை உயர்த்துகிற பொழுது அவருடைய பிரசன்னத்தின் நிறைவே அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். ஓ நீரினில் வாழ்கின்ற யாவோ இந்த நிலத்தின் ஜீவராசியோ ஆறினில் பறக்கின்ற யாவோ பரணே உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். என் சரீரமும் என் உள்ளமும் என் ஆவியும் எனக்கு இருக்கிற எல்லாமே என் அவயங்கள் ஒவ்வொன்றும் என் தேவனை உயர்த்துகிறது, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறது. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். அவரை பாடுவதை மாத்திரம் தான் நான் ஆதாயமாய் கொண்டிருக்கிறேன். என் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே எனக்கென்று நான் ஆதாயமாய் கொண்டிருக்கிறேன். வானாதி வானங்களும் சகலமும் ஜீவராசிகளும் ஊர்வனங்களும் நிலத்தில் இருக்கிறவர்கள் நீரில் இருக்கிறவர்கள் எல்லாமே அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது நாம் உயர்த்தாமல் இருப்பது எப்படி? என் ஜீவனுக்கு எனக்காய் ஜீவனை கொடுத்தவருக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்தவர் நான் போற்றாமல் இருப்பது எப்படி? அவரை பாடாமல் இருப்பது எப்படி? கர்த்தரை நாளுக்கு நாள் ஸ்தோத்திரித்து அவருடைய சகல பிரஸ்தாபங்களையும் ஜனங்களுக்கு தெரிவிங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தாவீது அதை அனுசரித்தபடியினாலே, தாவீது சரியாய் கர்த்தரை தெரிந்து கொண்டபடியினாலே அவனுக்குரிய எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் தேவனானவர் விடுதலை கொடுத்தாரா? இன்றைக்கு எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தர் என் வாழ்வில செய்ததான நன்மைகளுக்கும் கர்த்தர் செய்தது என் வாழ்வில செய்ததான அவர் பாராட்டின எல்லா கிருபைகள் எல்லா தயவுகளுக்காக நான் நன்றி செலுத்தும்படியாய் நான் வந்திருக்கிறேன். அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நான் வந்திருக்கிறேன். முற்றிலுமாய் வெறுமையாக்குகிறேன் சொல்லுங்க. அப்பா, வேதம் சொல்லுகிறது என் மீறுதல்கள் எனக்கு முன்பா இருக்கிறது, என் அக்கிரமங்கள் ஒன்றுமுக்கு மறைவா இருக்கவில்லை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே. நீர் என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவே என்று தாவீது சொல்றாரு. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நீர் என்னை சுத்திகரிங்கப்பா, நீர் உம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரிங்க, நீருடைய அபிஷேகத்தினால் என்னை ஒரு விஷயம் நிறைங்க, அப்பொழுது நான் சுத்தமாவே, அப்பொழுது நான் உமக்காய் எழும்புவேன், அப்பொழுது உம்முடைய பிரசன்னத்தின் நதி, ஜீவ நதி, அபிஷேகத்தின் நதி என் மேல் கடந்து வரும். என்னை உயர்த்துகிற பொழுது, உம்மை கனம் பண்ணுகிற பொழுது நீர் என்னை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். உம்மை மகிமைப்படுத்துகிற பொழுது நீர் என்னையும் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். நான் உம்மை உயர்த்துகிற பொழுது நீர் என்னையும் உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். ஆதிவானங்கள் யாவும்